Hi friends, welcome to myannamkitchen. இன்றைக்கி நம்ம பன்னீர் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த பன்னீர் பிரியாணி நல்லா உதிரியாக நம்ம சிம்பிளாக குக்கர்லேயே செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ் தான் இது. பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பன்னீர் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்னால நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு நம்ம கொடுக்கலாம். நம்ம தம் எதுவும் வைக்காமல் குக்கர்லேயே சிம்பிளாக ஈஸியாக ஒரு சூப்பரான பன்னீர் பிரியாணி செய்யலாம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். அதில் கட் பண்ண 500 கிராம் பன்னீர் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். கொதிச்சா நல்லா வெந்துடும். அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு நல்லா 50 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம், இல்லை நெய் சேர்த்துக்கலாம். 50 கிராம். ஏன் பட்டர் சேர்க்குறோன்னா இது ஃப்ரெஷ்ஷாக ஒரு நறுமணத்தை கொடுக்கும். அது உருகுனதும் 100 ml ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசி முக்கு இது மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் 200 கிராம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அது கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதும் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கப் புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு. கூட 150 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஐம்பது ml தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்ச பன்னீரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 600 ml தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும்னு நம்ம ஊற வச்ச 1/2 கிலோ பாஸ்மதி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு சூப்பரான டேஸ்டான பன்னீர் பிரியாணி தயாராகிடுச்சு. பாருங்கள் எப்படி உதிரியாக வருது, ஒட்டாமல். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.
தேங்க்யூ.